ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 days முன்னாடி தான் பிசிசிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் எதிர்பார்த்த ரூல்ஸ் தான் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலதான் லைட்டாக அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1 என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் பாலிசிஸ் மொத்தமாக அந்த ஸ்லாப் போட்டிருக்காங்க. மொத்தமாக 6 ரிட்டென்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் 5 பிளேயர் வந்து ரிட்டென்ஷனும் ஒரு பிளேயர் வந்து அன்கேப்டு ரிட்டென்ஷன். ஸோ 5 பிளேயர் கேப்டு ரிட்டென்ஷன், ஒரு பிளேயர் அன்கேப்டு ரிட்டென்ஷன். அப்படின்னா மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் எடுத்துக்கலாம். இங்கே 5 ரிட்டென்ஷன் வந்து 4 ரிட்டென்ஷனாக கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஜென்ரலாக ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெகா ஆக்ஷன் வரும்போது ரிட்டென்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு 15 crores 12 crores 9 crores 6 crores இப்படி தான் ரீசெண்டாலாம் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா 14 11 8 6 அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது ஸோ இதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆக்ஷன். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடியில் பண்ணலாம். செகண்ட் ரிட்டென்ஷன் 14 crores பண்ணலாம். தேர்ட் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி 11 crores. அதே மாதிரி ஃபோர்த் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 18 crores. ஃபிஃப்த் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 14 crores அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிட்டென்ஷன் அப்படியே ஏத்தத்துலேருந்து இறங்கி திரும்பி ஏறுது. இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி பார்த்துட்டிங்கனால ஆல்மோஸ்ட் 70+ crores கிட்ட உங்களுக்கு இந்த 5 ரிட்டென்ஷன்லேயே போயிடுது. ஒரு டீமுக்கும் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 120 crores கிட்ட அப்படி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 50 crores வச்சு உங்களால் வந்து ஒரு ஃபுல் கோர் டீம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்ற போது கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லைனா இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மெயினாக நீங்கள் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்க்காதீங்க. யாரை வேணாலும் எடுக்கலாம் ரிட்டென்ஷனில். ஏன்னா இத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் தான் எடுக்கணும், இத்தனை ரிட்டென்ஷனில் வந்து இத்தனை இந்தியன் பிளேயர் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதில் உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து உங்களோட கோர் டீமை எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். லைக் ஓவர்சீஸ் பிளேயரும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்தியன் பிளேயர்ஸும் எடுத்துக்கலாம், எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதை தவிர என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த ரிட்டென்ஷனே வேண்டான்னா உங்களுக்கு வந்து 5 ஆர்டிஎம் நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த 5 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை வரும்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் வச்சிருக்காங்க. இது நான் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் தான். பட் நான் இதை பற்றி இது மாதிரி ப்ரீவியஸாக எந்த வீடியோவும் போடல. பட் நான் நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் தான் அது நடந்திருக்கு. என்னன்னா இப்போ நீங்கள் 5 ரிட்டென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. மிச்சம் ஒரு 50 கோடி வச்சு தான் மிச்ச பிளேயர்ஸ் எடுக்க முடியும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னால் அது பாசிபிள் கிடையாது தான். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரச்சனை என்னன்னா ஒரு டீம் வந்து ஒரு 2 பிளேயர் ரிட்டென்ஷன் பண்ணலாம், ஒரு 3 பிளேயர் ரிட்டென்ஷன் பண்ணலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிச்ச 2 பிளேயரை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்டிஎம் கார்டு அந்த 5 கார்டு எப்படி இருந்தாலும் இருக்குது. அதில் நீங்கள் 3 பிளேயர் எடுத்துட்டீங்கன்னா 2 கார்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4 பிளேயர் எடுத்துட்டீங்கன்னா 1 கார்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த கார்டை வச்சு இன்னொரு பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவும் வந்து பாசிபிள் தானே. ஒரு டீம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது எப்படி ஒரு கோர் டீம் செட் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை மாதிரி டீமுக்கு கண்டிப்பாக இந்த 5 ரிட்டென்ஷனுமே தேவை தான் படும். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. என்னன்னா இப்போ நீங்கள் ஆர்டிஎம் கார்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு இருக்குன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிட்டென்ஷன் எடுத்துக்கிறாங்க போதுன்ட்டு. அதுக்கு போல மிச்சம் 2 பிளேயருக்கு போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஎம் கார்டு எடுத்துக்கிறோன்றாங்க. அங்கே ஆர்டிஎம் போகும்போது நம்ம ஒரு பிட் இப்போ லைக் என்னன்னா சிஎஸ்கே வந்து ஒரு பிட் பண்ணுறாங்க 4 crores. அப்புறம் இங்கே மும்பை வந்து பார்த்தீங்கன்னா 5 crores பண்ணுறாங்க ஒரு பிளேயருக்கு. இவங்க வந்து சிஎஸ்கே 6 crores பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் 7 crores பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்கே 8 crores பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் 9 crores பண்ணுறாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் 9 crores பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் 9 crores பண்ண பிளேயர் வந்து சிவம் துபே. அவர் அவர் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. அப்போ சிஎஸ்கே கிட்ட தான் அந்த ஆர்டிஎம் கார்டு இருக்கு. இப்போ அந்த ஆர்டிஎம் கார்டை அவங்க எடுக்கணும்னா அதே 9 crores ஆர்டிஎம் கார்டு எடுக்க முடியாது. இவங்க மும்பை வந்து லைக் அவங்க வந்து நாங்கள் 9 crores நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே சிஎஸ்கேக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்னொரு பிட்டு மேலே போங்கன்றது. இப்போ சிஎஸ்கே வந்து 10 crores அப்படின்னு போயிட்டு ஆர்டிஎம் கார்டை கொடுத்து பிளேயரை சிவன் துபேவை சிஎஸ்கேக்கு எடுத்துருவாங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டான ஒரு ரூல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நல்லா இருந்தது எனக்கு வந்து லைக் இந்த ரூல் வந்து பார்க்கும்போது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் இது வந்து மெயினாக ஆர்டிஎம் கார்டு வச்சிருக்க டீமுக்கு தான் இது வந்து கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு. லைக் அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போய் தானே எடுக்கிறோம். அதனால வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேஃபாக இருந்தாலும் ஒரு பணம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிறோம். அதனால இது இன்ட்ரெஸ்டிங்காக அது புது ரூல் மாதிரி தான் இருந்தது. ஜென்ரலாக ஆர்டிஎம் ரூல் எப்பவுமே இப்படி இருக்காது. பட் இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. பட் இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த ரூல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 1 அன்கேப்டு பிளேயர் எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுக்கணும். இந்த 5 ரிட்டென்ஷனை தவிர ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுக்கணும். மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 crores தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ணுறதுக்கு. அப்படி அன்கேப்டு பிளேயராக இப்போ ரீசெண்டாக நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்து தோனி அன்கேப்டு பிளேயர் ஆகப்போம் அப்படி இப்படின்னு போட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோனி வந்து ரிட்டென்ஷன் பாலிசியில் அந்த ஸ்லாப்ல தான் எடுப்பாங்களே தவிர அன்கேப்டாக எடுப்பாங்களான்றது
பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்கேப்டு பிளேயருக்கு இந்த திரும்பி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஒரு பிளேயர் வந்து 5 வருஷமா வந்து ஒரு நேஷனல் டீமுக்கு ஆடலன்னா, அவர் வந்து அன்கேப்டு பிளேயரா ஸோ கன்சிடர் பண்ணி ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி எடுக்கலாம் அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற ஒரு ரூல் ஆல்ரெடி ஐபிஎல் ரூல் புக்ல இருந்ததுலாம் லாஸ்ட் இயர் பார்த்து பேசியிருந்தாங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டு. இப்போ அதே கொண்டு வந்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ் அவங்களோட நேஷனுக்காக ஆடலைன்னா அவங்க அன்கேப்டு பிளேயராக கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் சென்னையில் பார்த்தீங்கன்னா டோனி இருக்காரு. அதே மாதிரி இங்கே லைக் அமித் மிஸ்ரா இருக்காரு, டெல்லியில் ஆடினார் இப்போ ரீசெண்டாக. அதே மாதிரி வந்து பியூஷ் சாவ்லா இருக்காரு. நிறைய பேர் சீனியர் பிளேயர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. சந்தீப் சர்மா இருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால எப்படி இவங்கெல்லாம் போயிட்டு அந்தந்த டீம் எப்படி தக்க வைக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இந்த ரூல் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்டிஎம் கார்டு ரூல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் தான் நான் டீட்டெயிலாக பார்த்தேன், எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் அந்த ரூல் நல்லா தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து இப்போ 2 டீம் நான் சொன்ன மாதிரி தான். 2 டீம் அடிச்சுக்க போகிறாங்க ஒரு பிளேயருக்கு. ஆனால் எந்த டீமுக்கு ப்ரீவியஸ் சீசன் ஆனாங்களோ அவங்ககிட்ட கார்டு இருக்குது. போன சீசன் நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கொடுத்து எடுப்பாங்க. பட் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டு அதே கார்டை போட்டு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால இதில் எதுவும் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. அதே மாதிரி ரூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு, மொத்தம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7 மேட்சஸ்க்குள்ளே தான் வந்து ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனால் இன்னொரு ஒரு பேக்கப் பிளேயர் எடுக்கணும். லைக் எப்படின்னா இப்போ வந்து தீபக் சஹர் ரீசெண்டாக வந்து இன்ஜுரி ஆனார் சிஎஸ்கேல லாஸ்ட் சீசன்லாம். அவர் இன்ஜுரி ஆகி போயிட்டாருன்னா அவருக்கு மேலே பேக்கப்பாக ஒரு பிளேயர் நம்ம எடுக்கலாம். வெளியே இருந்து ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேட்சஸ் வரைக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மேட்ச் வரைக்கும் ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனார்னா திரும்பி 13வது மேட்ச் கூட ஒரு புது பிளேயர் வெளியே இருந்து ட்ரேட் பண்ணி ஐபிஎல் இல்லாத பிளேயரை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூலும் இருக்குது. இதுவும் நல்லா இருந்தது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல் ஒன்று இருக்குது. பிளேயர் பேன் பண்ணுற ரூல் ஒன்று இருக்குது. என்னென்னா ரீசெண்டாக நிறைய பேர் இதை பற்றி வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் இது வந்து சோஷியல் மீடியாவில் லைக் யூடியூப்ல எல்லாத்துலேயும் பேசியிருந்தாங்க. என்னென்னா எல்லா ஃபாரின் பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனுக்கு வர மாட்டாங்க, மினி ஆக்ஷன் தான் வராங்க. காரணம் என்னென்னா மினி ஆக்ஷனில் உங்களுக்கு சேலரி ரேஞ்சு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்சர் ஸ்டாக், பேட் கமின்ஸ்லாம் 25 crores 21 crores போயிருந்தாங்க. பட் அது மெகா ஆக்ஷனில் கொஞ்சம் ஒரு 15 crores 16 crores அவங்க ஆக்ஷனில் போய் தாண்டதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம ஆக்ஷன் பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் பிளேயர்ஸ் நிறையா இருக்கணும். அப்படின்ற போது நிறைய பேர் மெகா ஆக்ஷன் வரதில்லை. அப்படி மெகா ஆக்ஷன்லாம் அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸ்க்கு அவங்க போகாமல் லைக் அவங்க பிட் பண்ணி எடுத்துடுறாங்க ஒரு டீமு. பட் கடைசி டைமில் ஐபிஎலுக்கு ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பர்சனல் ரீசன் மென்டலி ஸ்ட்ரெஸ் அதனால நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆகி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுற பிளேயர்ஸ்க்கு வந்து 2 years பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க பிசிசிஐ இந்த ஐபிஎல் கமிட்டி. இது வந்து ஒரு நல்ல ரூல் தான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய பிளேயரை ஓப்பனாக சொல்லுவேன். ஜேசன் ராய் இந்த மாதிரி நிறைய பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் 2 வாட்டி எடுத்தாங்க. ஒவ்வொரு சீசன்ல அவர் எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 crores அந்த பேஸ் ப்ரைஸ் தான் எடுப்பாங்க. அவர் நான் ஏன் அந்த காஸ்ட்லாம் கம்மியாக வரணும், நான் அங்கேயே ஆடிட்டு போய் கவுண்டி கிளப்பே ஆடிட்டு போயிடும் அப்படின்ட்டு அவர் வந்து பேக் அவுட் ஆவார். மென்டலி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ், நான் ஒரு பிளேயர் தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐபிஎல்ல நிறைய பிளேயர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஏன்னா உங்களை ஒரு டீம் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உங்களை ஒரு பிளானோட வந்து அவங்க வந்து உங்களை எடுக்கிறாங்க பிக் பண்ணி. எப்படின்னா எல்லா டீமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வருவாங்க. எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணுன்ற லிஸ்ட்டில் அப்படி அவங்க ஒரு பெரிய டீமை வச்சு ஸ்ட்ராட்டஜி போஸ்ட்டு வராங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்களை ஒரு டீம் எடுக்குதுன்னா கடைசி டைமில் உங்களை இந்த காசுக்கு எடுத்தது எனக்கு பத்தலை, அதனால நான் ஆக்சுவலி நான் ஐபிஎல் ஆட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆகுதுன்ற பெரிய தப்பான விஷயம். அதனால் இதுக்கு 2 years பேன் பண்ணுறதுன்றது கரெக்டான விஷயம். அதே மாதிரி மெகா ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் லிஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மெகா ஆக்ஷன் லிஸ்ட்டில் நேம் கொடுக்காத ஒரு பிளேயர்ஸ் மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த ரூலும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கான ஒரு ரூல் தான், ஒரு கரெக்டான ரூலாக தான் எனக்கு பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி சைக்கிளும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஒரு அந்த ஒரு கான்ட்ராக்சுவல் அந்த ஒரு 1 year சேலரி, அந்த ஒரு சீசன் சேலரியை தவிர ஒரு மேட்சுக்குமே பிளேயிங் 11ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு 7.5 lakhs per மேட்ச் கொடுக்குறேன்றாங்க. தாராளமாக பிசிசிஐ வஹாரி இறக்க சொல்கிறாங்க ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டையுமே. பட் இது வந்து பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட், ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நல்லாவும் ஆடுவாங்கன்ற அதனால் நான் இந்த ரூலுமே நான் வந்து பெருசாக நான் வரவேற்கிறேன். இது நல்லா தான் இருந்தது. எனக்கு இந்த ரூல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே வந்து 7.5 lakhs ஒரு மேட்ச் ஃபீயாக கொடுக்குறாங்க. சொல்லி இவங்களுக்கு மணி போகிறது தான் ஐபிஎல். பட் இது வந்து கொஞ்சம் பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து இன்னும் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ரூல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுதான் நான் முக்கியமான ஒரு ரூலாக பார்த்தேன் நான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் இன்னும் ஸ்டில் கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் ஒரு 3 yearsக்கான. அது நெக்ஸ்ட் ஒரு 3 yearsக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூலில் கை வைக்க மாட்டோம். அதனால இம்பாக்ட் பிளேயர் ரூல் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் எனக்கு இருக்கிறது வேண்டான்ற மாதிரி தான் தோணுது. ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேண்டான்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஒரு டீமில் இருக்க ஒரு ஆல்ரவுண்டரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லாம் வந்து வாஷிங்டன் சுந்தரால ஒரு பிளேயிங் லெவலில் ஆடவே முடியல லைக் சன்ரைசர்ஸில். ஏன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல்ன்றதுனால. ஏன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல்னா அவர் வந்து ஏதாவது ஒன்று தான் பண்ண போகிறாரு.
ஒன்று பேட்டிங்கில் bowling தான் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேன் இல்லை ஒரு bowler தான் ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஒரு டீமில் இருக்கவே போகிறாங்க. அவங்களால ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். அப்படின்ற போது ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டுமே பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போகுது இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால. அதனால எனக்கு வந்து இந்த ரூல் சுத்தமாக பிடிக்கல. பட் அப்படி இருந்தும் பிசிசிஐ அந்த ரூல் இன்னொரு ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெயின் ரூல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அக்டோபர் 31க்குள்ளே வந்து பிளேயரோட ரீடைன் லிஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீமுமே இப்போயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்தெந்த பிளேயர் தான் நம்ம ரீடைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டீம் 0 ரிட்டென்ஷனில் போயிட்டு ஆர்டிஎம் கார்டு வச்சு எடுக்கவும் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ரூலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 crores, செகண்ட் ரிட்டென்ஷன் 14 crore, தேர்ட் ரிட்டென்ஷன் 11 crore. அகைன் 18, 14 வருது. இப்போ ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 18 கோடிக்கு வந்து ருத்ராஜ் எடுப்பீங்க. 14 crores வந்து ஜடேஜாவை எடுக்கிறீங்க. அதே மாதிரி 11 crores வந்து பார்த்தீங்கன்னா 14 எடுக்கிறீங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி வந்து 11 crores 14 எடுக்கிறீங்க. திரும்பி 18 crores யாரை போய் எடுப்பீங்க? தலை தோனி தான் எடுத்தாகும். திரும்பி நீங்கள் 14 வந்தீங்கன்னா யாரை எடுப்பீங்க? அங்கே வந்து சிவம் துபே அந்த மாதிரி யாராவது எடுக்கணும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுவே பெரிய அமௌண்ட் ஆகி போகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த 5 பிளேயருமே நீங்கள் ஆக்ஷனில் விட்டீங்கன்னா அவங்க 20, 25 கூட போவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பிளேயர்ஸை வந்து இவங்க ஒரு சிஎஸ்கே டீம் ரிட்டைன் பண்ணுறது ஒரு கரெக்ட். அதே மாதிரி ஒரு மும்பைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அந்த பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி அமௌண்ட்ல வந்து ரிட்டைன் பண்ணுறது கரெக்ட். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு பஞ்சாப்னு எடுத்துக்கோங்க. யார் இருக்கா? ஹர்ஷதீப் சிங் தான் ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர். அவர் 18 கோடி கொடுத்து எடுப்பாங்களா? அந்தளவுக்கு அவர் ஒர்த்தா? அது தவிர 14 crores அங்கே யார் எடுப்பா? மெயினாக இந்த ஐபிஎல் மேட்சஸ் அதிகமாக பார்க்குறவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயத்தில் இந்தந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு சில டீம்ஸ்க்குலாம் வந்து ரிட்டென்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான மிஞ்சி போனால் ஒரு ரிட்டென்ஷன் 2 ரிட்டென்ஷன், ஒரு ரிட்டென்ஷன் இல்லை 2 ரிட்டென்ஷன் எடுத்துட்டு மிச்சம் ஆர்டிஎம் கார்டில் பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த பிளேயர் ஆர்டிஎம்ல வந்து ஏன்னா மெகா ஆக்ஷனில் பெரிய அமௌண்ட் அதிகமாக போக முடியாது மினி ஆக்ஷன் மாதிரி. அதனால அவங்க கண்டிப்பாக நம்ம இங்கே ரிட்டென்ஷன் பண்ணுற அமௌண்ட்டோட இந்த 18, 14 lakhs நம்ம ரிட்டென்ஷன் பண்ணுற அமௌண்ட்டோட அங்கே அவங்க நம்ம ஆக்ஷனில் வந்து நம்ம எடுத்து அவங்க ஆர்டிஎம் கார்டில் எடுத்தால் ஒரு 8 கோடி 10 கோடிக்குள்ள எடுத்துகிட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ ஆடுவாங்க. அது வந்து டெல்லி மாதிரி டீமு, ஒரு பஞ்சாப் மாதிரி டீமு இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க. மிச்சம் சென்னை, மும்பை இந்த மாதிரியான டீம் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2 பேர் தான் ரிட்டென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஒன்று கோலி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜத் பத்திரார். அதை தவிர மிச்சம் எல்லாரும் பற்றி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மிச்சம் எல்லாரும் பற்றி விட்டு அவங்ககிட்ட மிச்சம் 3 ஆர்டிஎம் கார்டு இருக்கும். அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த டைம் சூட்டபுளாக ஆர்டிஎம்ல கூட எடுக்கலாம். அதனால ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ 18 ஸ்லாப் ஒன்று, 14 ஸ்லாப் ஒன்று ஃபில்அப் பண்ணலாம். ஏன்னா ராஜத் பத்திரார் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வேறு. கண்டிப்பாக அவர் என்னைக்குமே அவங்க டீமில் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதனால வந்து விராட் கோலி அவங்க 2 பேரை ரிட்டைன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான மாதிரி தான் படுது. அது மாதிரி ஃபாப் பிளஸை எடுப்பாங்களா இல்லையா? அவர் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் போன சீசன்லாம். பட் அவரை எடுப்பாங்களா இல்லையான்றது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான். இது மாதிரி நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளங்கள் இருக்கு. ஸோ இதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து இந்த அக்டோபர் 31க்கு முன்னாடியே ஸோ இதை பற்றி பேசலான்னு இருக்கேன். எந்தெந்த டீம் வந்து எந்தெந்த பிளேயரை ரிட்டைன் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவர் ரிட்டென்ஷனல் ஆர்டிஎம் கார்டில் எடுப்பாங்க அப்படின்றத பேச தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.